everyone, welcome back. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரவா பனியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா பனியாரம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு துருவின தேங்காய் 1.5 கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன். சக்கரை 1.5 கப் எடுத்திருக்கேன். இனிப்புக்கு தகுந்தாப்புல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இது மைதா மாவு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அதுக்கு ஏத்தாப்புல எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முட்டை 2லேருந்து 3 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 8லேருந்து 10. ரவா நான் இன்னைக்கு நாகா டபுள் ரோஸ்டட் ரவா யூஸ் பண்ணியிருக்கேன். சாதா ரவாயாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கப் அளவுக்கு ரவா யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 400 கிராம் அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் போதுங்க, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு சூப்பரான அந்த பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பனியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி கப்பில் 2 முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையில் பாதி அளவு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை 2-3 தடவை நல்லா மிக்சியில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். நான் 2 முட்டை தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்சி கப்பில் நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், 1.5 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க. அது கூட 8 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப கொரன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு திக்காகவே அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சிங்கனாக்கா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் ஓரளவு திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி தண்ணியை நம்ம லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இந்த தேங்காய் மிக்சரையும் அப்படியே அந்த முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல, தேங்காவை அப்படியே அரைச்சி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வலித்து அந்த முட்டை கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது கூட இப்போ நம்ம ரவாயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரவாயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டி எதுவும் பற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கப் அளவு ரவை முழுசாக இதோடு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க சுகரை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைம்லேயே வாயில் வச்சு பார்க்கலாம், உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சர்க்கரை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்தேன், ஆனால் 1/2 கப்பை மீதி வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சுகர் தேவைப்பட்டுச்சு. அதனால நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக மைதா மாவு சேர்க்குறது. இது கூட கொஞ்சம் தண்ணியும் தெளித்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியமாக இருக்கனால நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக மாவு இருந்துச்சு அப்படின்னா பனியாரம் கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்பில் மாவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா ரவை தண்ணி இழுக்கும். தேங்காய் அரைக்கும் போது தண்ணி கம்மியாக விட்டதுனால நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன ஸ்பூனில் இந்த மாதிரி மாவு அள்ளி போடுங்க. உங்களுக்கு பனியாரம் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சின்னதாகவோ பெருசாகவோ ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் டிப் பண்ணிட்டு இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அழகாக விழுந்துடும். எண்ணெயில் போட்டதுமே கரண்டி போட்டுறாதீங்க. ஒரு சைடு வெந்து லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு பனியாரத்தை இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ஒவ்வொரு பனியாரமாக இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அது ஒரு நிமிஷம் வேக விடுங்க. 2 சைடும் ஈவனாக லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்படி நல்லா கிளறி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க.
நல்லா முருகிருச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ரவா பணியாரம். இது ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பாஞ்சியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கடன்னு காலி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.